பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மை ஆம் என் தன்மையே அப்படின்னு பாடுறார். உம்பரானை அப்படின்னா மேலாக உள்ளவனை, வம்பனேன் அப்படின்னா வீணனாகிய நான் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, தேனை பாலை கண்ணலின் தெளியை அப்படிங்கிறார். நீ என்ன பண்ணுவ தெரியுமா சிவபெருமானே, உன்னை உணர்வார்கள் அல்லவா, நிறைய அன்பர்கள் உண்மையான அடியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உன்னையே சிந்தித்து உன்னையே பாடி உனக்காகவே பணிபுரிவார்கள், தொண்டு புரிவார்கள், சேவை புரிவார்கள். அவங்களுக்கெல்லாம் நீ எப்படி தெரியுமா இருப்ப, தேனை பாலை கண்ணலின் தெளியை. அவங்களுக்கு எப்படி தெரியுமா, தேன் மாதிரி இனிப்ப, பால் மாதிரி இருப்ப, கருப்பஞ்சாற்றின் தெளிவுமாக விளங்குவாய். அப்போது இதை ஏன் அந்த 3 சொல்கிறார் அப்படின்னா, பக்தியிலே 3 விதமான பக்தி இருக்கும். அவங்களுடைய பக்தியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அவர் இனிப்பாருன்னு சொல்கிறார். அதாவது தீவிர பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய தீவிரம் தீவிரமாக இருக்கும். அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம், தேன் மேலே தித்திப்பாராம், அப்படி ரொம்ப தித்திப்பாராம். அப்போது அடுத்தது பார்த்தா தீவிரத்தை விட கொஞ்சம் கம்மியாயிடுறாங்க, தீவிர பக்தர்கள் இருப்பாங்களாம். அவங்களுக்கு எப்படி இருப்பாராம், பால் மாதிரி இனிப்பாராம். தேனை விட பால் கொஞ்சம் கம்மி தானே, அந்த மாதிரி இனிப்பாராம். அடுத்தது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்களாம், கொஞ்சம் மந்தமாக பக்குவமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு எப்படி இருப்பாராம், கரும்பின் தெளிவாய். தெளிவாய் அப்படின்னா சக்கையெல்லாம் எடுத்துட்ட பிறகு இருக்கும் இல்லையா கரும்பு சாறு, அந்த மாதிரி இனிப்பாராம். கோதெல்லாம் நீக்கிட்டு எப்படி அந்த கரும்பு சாறு குடிக்கிறோம் இல்லையா, சுகர் கேன் ஜூஸ், அந்த மாதிரி இருப்பார். அப்படி ஆன்மாங்கிறது 3 வகை நிலைகளையும் அடையும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாக இருந்து அப்புறம் தீவிரமாக இருந்து அப்புறம் தீவிரமாக இருப்பாங்க. அதுக்கு சிவபெருமான் இப்படி இப்படி இனிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேனை பாலை கண்ணலின் தெளியை, அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒளியை தெளிந்தார். நீ எப்படி இருப்ப, பேரொளியாக இருப்ப. உனக்கு உருவம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு தானே ஆரம்பத்துலேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி பேரொளியாக திகழ்வாய், ஞான பிரகாசன் நீ, ஞான சுடர் நீ, அப்படியே கண்கள் கூசு உன்னை பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரொளியான நீ என்ன பண்ணுவ, ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை அப்படி நீ பெரிய ஞான சுடராக இருக்கிறவன். நீ என்ன செய்வ தெரியுமா, உன்னை பார்த்த உடனே, உன்னை நினச்ச உடனே உடலை உருக்கிக்கிட்டு கும்பிடுவாங்க. அப்படியே மனசெல்லாம் உருகி போவாங்க. எப்போ அந்த மாதிரி உருகும் அப்படின்னா, பரம்பொருள் நீதான்கிறத உணர்த்திடுவ. அவங்க மனசுக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே அதை உணர்ந்துருவாங்க. அப்போ அவங்க உடலை உருக்கி கொள்ளும் அளவிற்கு அவங்க அப்படியே நெகிழ்ந்து போவாங்க. அப்படிப்பட்ட தலைவன் நீ, உம்பரான் அப்படின்னா சிவபுரத்து தலைவன் நீ, கைலாச வாசனே நீ எப்படிப்பட்டவன், ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். உன்னை நுகர வேண்டுமானால் அப்படி ஒரு பக்குவம் வரணும். அப்படி பக்குவம் வந்தால் நீ என்ன செய்வ, ரொம்ப பேரொளியாக அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு உள்ளக்குள்ள அப்படி ஒரு சிந்திக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் நீ மெய்ஞானியர்களுக்கு உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தத்தை சொரிந்து ஊனினை உருக்குவாய். அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவனே அப்படிங்கிறார். இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு புரிகிற மாதிரி தேன் பால் கரும்பு இப்படி சொல்லிட்டு வந்துடுறார். அப்போ தான் நம்மளுக்கு இந்த உலகியல் பொருள்கள் அதெல்லாம் நம்ம குடிக்கிறது சுவைக்கிறது அப்படி அப்புறம் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் பேரொளிங்கிறார். அறிவொளி ஞான ஒளி அப்படின்ற ஆனந்தங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். இதெல்லாம் நம்ம வாயால் சுவைக்கிறது தானே, அதை தாண்டி நம்ம போகணும். அப்படிங்கிறதுனால அனைத்தையும் கடந்த ஒரு பேரின்ப நிலைக்கலனாக நீ உணர்த்துவாய். அதனால் அதுதான் பரசிவ நிலை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மேலே இன்னும் டீப்பாக கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட அனுபவ பொருள் நீ, அப்படியேப்பட்டவன் நீ.
உம்பரானே வம்பனேன் அப்படின்னா சிறியேன் நான், ஒன்றும் அறிவே இல்லாத முட்டாள் நான். என்ன பண்ணுறேன், நான் உன் அடியேன்கிறேன். நானே சொல்லிக்கிறேன். நீ என்னை கொஞ்ச நேரம் அருள் புரிஞ்சுட்டு உபதேசம் கொடுத்துட்டு போயிட்டதுனால நான் உன் அடியேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு தகுதி இருக்காங்கிறத பற்றி நான் யோசிக்கல. நீ என்னை ஆண்டாய் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன், எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். அவனுடைய அடியவன் நான் என்னை அவன் ஆண்டான் அப்படின்னு சொன்னால் அடியேற்கு தானும் சிரித்தே, எனக்கே சிரிப்பு வருது. என்னடா நம்ம என்ன ஞானம் வச்சுருக்கோம், நம்ம என்ன பக்குவம் அடைஞ்சோம், ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இறைவன் என்னை ஆட்கொண்டான், நான் அவன் அடிமை அப்படின்னு சொல்கிறது சிவபெருமானுக்கு சிரிப்பு வர்றது இருக்கட்டும், எனக்கே சிரிப்பு வருது. நான் அவ்வளோ சாதாரண தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிறத தன்னைத்தானே இங்கே சுருக்கிக்கிறார். ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப அவருக்கு என்ன தோணுது, தன்னுடைய புழு உடம்பை போகம்னு நினச்சி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர் மனசை குத்துது. அதனால தான் அவர் சொல்கிறார், அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மை ஆம் என் தன்மையே. இறைவா, நீ எனக்கு அருள் புரிந்தாய், சிவ அனுபவத்தை காட்டினாய் அப்படின்னா அது உன்னுடைய பெரும் கருணையே தவிர என்னுடைய உயர்ந்த தகுதி இல்லை. அதனால் நான் உன் அடிமை தெரியுமா, நீ தான் என்னோட எஜமான் தெரியுமா, நீ தானே என் தலைவன் அப்படின்லாம் நான் சொன்னால் நீ என்ன பண்ணுவ, சின்னதாக சிரிச்சுக்குவேன். எப்படி, அப்படி சின்ன குழந்தை மழலையில் தப்பு தப்பாக பேசினா தந்தை என்ன செய்வார், லைட்டாக சிரிச்சுப்பாங்க. குழந்தையே நீ தப்பு பண்ணுற, நீ தப்பாக பேசுகிற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. குழந்தை ஏதோ அறியா குழந்தை அப்படி மழலையில் அப்படி மாற்றி மாற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்குவாங்க. புன்னகை புரிந்து அந்த தவறு அப்படின்லாம் பெருசாக கோவிச்சிக்க மாட்டாங்க. அதனால் தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டு நான் உன் அடியவன் நீ என் தலைவன்னு நான் பாடிக்கிட்டு இருக்கேன்ல, அதை கூட நீ ஒரு கருணையோட புன் சிரிப்போட என்னுடைய தவறுகளை நீ ஏற்றுக்கிற, அதை நான் உணர்றேன். இவ்வளோ இழிவானவனா நான் பாட்டு மெய்யன்பர் விரும்பும் நிலையை ஈஸியாக விரும்பிட்டனே, எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா, அதை பற்றிலாம் யோசிக்கல, நான் பாட்டு பாடுறேன், அவரோட அடிமைன்னு சொல்லிக்கிறேன். அவர் ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்பா குழந்தைய சகிச்சிக்கிற மாதிரி இவர் தானே என் அப்பா, ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அவர் என்னுடைய எம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, என்னுடைய பிரான், அவர் தான் என் தலைவன். அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாரு, நீ தானே என்னோட தன்மையை உணர்ந்து பாராட்டுறவன், நீ என் தாய் அல்லவோ, என் தந்தை அல்லவோ, எல்லாமே நீ தானே. அப்போ அம்மா அப்பா குழந்தை தப்பு பண்ணால் ஒத்துக்குவாங்க இல்லையா, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் நீயும் என்னை பார்த்து சின்னதாக சிரிச்சுக்கிற, அழகாக என்னோடய தவறுகளை ஏற்றுக்கிற, என்னமோ குழந்தை அறியாமல் பேசுதுன்னு அப்படின்னு சிவபெருமானை அட்ரஸ் பண்ணி பேசினாலும் தன் மனசுக்கு உணர்த்துறார். இந்த பாரு, மந்த புத்தி உள்ளவங்களுக்கு கரும்பாக இனிப்பார், அப்புறம் நல்லா கொஞ்சம் நல்ல பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு பாலாக இனிப்பார், ரொம்ப பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு தேனாக இனிப்பார். இந்த 3 அனுபவமே எனக்கு கிடைக்கலையே, ஆனால் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோட அனுபவம் சிவானந்த அனுபவம்னு. அது தக்கார் தகவிலர் அப்படிங்கிறத பார்த்து தான் சிவபெருமான் அருள் கொடுப்பார். அதனால் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார், அந்த சிவானந்த யோகம் பெற வேண்டும், இந்த உலக போகம் வேண்டாம், சிவானந்த யோகம் பெறும் பேரு ஒன்றே நமக்கு வேணும் அப்படின்னு தன்னுடைய மனதுக்கு தானே இன்சிஸ்ட் பண்ணி அந்த அனுபவம் சிவ அனுபவத்தை பெற்று அதனால் నాకు சிவ அனுபோகம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அது உன்னால தான்ப்பா முடியும் அப்படின்னு திரும்பவும் சிவபெருமானையே சரணடைகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் இப்போ எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியல, அவங்கவுங்களாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சிவபெருமானை பக்குவமாக வேண்டிக்கிறோமா, சிந்தையில் வச்சுருக்கிறோமா, இல்லை ரொம்ப தீவிர பக்குவமாக வச்சுருக்கோமா, இல்லை அதி தீவிரமாக அவரை நினைக்கிறோமாங்கிறது நம்மளோட ஸ்டேட் நமக்கு தான் தெரியும். நாமும் நம் பக்தியை இன்னும் இன்னும் ஆழப்படுத்துவோமாக. சிவபெருமானை அப்படி ஒரு யோக நிலை, அந்த பேரொளி தெரியுன்றாங்க இல்லையா, அதற்கான முயற்சியை தருமாறு அவனிடமே சரணடைவோமாக, அவன் பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.